என்றதுக்கே நேரம் பத்தாதியா. 40,000 பாடல்களை பாடியிருக்கிறார், 17 மொழிகள். எவ்வளவு பெரிய! இத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறோமே, இத்தனை மொழிகளில் பாடியிருக்கிறோமே என்ற கர்வம் கொஞ்சம் கூட இல்லை. என்னுடைய திறமை இப்பொழுதுதான் உங்களுக்கு தெரிந்ததா, இத்தனை காலதாமதம் ஏன் என்று சொல்லி அந்த பத்மபூஷன் விபூதை வாங்க மறுத்தவர் ஜானகி. பல காலம் இளையராஜா இசையில் பாடவில்லை. ஆனால் இளையராஜா ஜானகியை பற்றி அதிகமான டேக்குகளை எடுக்காதவர் ஜானகி. ஒரு முறை சொன்னா அதை அட்சர சுத்தமா இசையமைப்பாளர் விரும்பியபடி பாடக்கூடியவர் ஜானகி. இலங்கையில் ஒரு பின்னணி பாடகிக்கு மிகச்சிறந்த அரசு விருது கௌரவிக்கப்பட்டது முதல் முறை ஜானகி அம்மாவுக்கு தான். ஒரே வரியில சொல்லிடுவோம், அவர் 40,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள 17 மொழிகளில் பாடியிருக்கிறார். நானும் யோசிச்சு பார்க்குறேன். என்னுடைய 45 வருஷ சினிமா அனுபவத்தில் ஜானகி அம்மாவை பற்றி கான்ட்ரவர்சி என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. கான்ட்ரவர்சியில் சிக்காதவர் ஜானகி. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இந்திய திரைப்பட உலகின் கானக்குயில், மூத்த பின்னணி பாடகி ஜானகி அம்மா மறைந்து விட்டார் என்ற தகவலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய சினிமா உலகில் லதா மங்கேஷ்கரை விட மிஞ்சியவர் யாரென்றால் ஜானகி அம்மா தான். ஒரே வரியில் சொல்லிடுவோம், அவர் 40,000 பாடல்களில் பாடியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள 17 மொழிகளில் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, குழந்தை குரலிலும் பாடக்கூடியவர், வாலிப குரலிலும் பாடக்கூடியவர், தாலாட்டு பாடக்கூடியவர், மெலோடி இசைப்பவர். அத்தனை குரல்களையும் தன்னகத்தே கொண்டவர் ஜானகி அம்மா. அவர் ஆந்திராவில் உள்ள குண்டூரில் பிறந்தார். இப்போது அவருக்கு வயது 86. அவருடைய கணவன் 30 வருடங்களுக்கு முன்பே மறைந்து விட்டார். மகனும் மறைந்து விட்டார். மகன் மறைந்த பிறகு ஜானகி அம்மா மிகவும் ஆழா துயரில் இருந்தார். குண்டூரில் பிறந்த, ஆந்திராவில் பிறந்த ஜானகி அம்மா பிராமண குலத்தில் பிறந்தவர். அவர் அந்தணர். இப்போது அவர் கேரளாவில் ஓய்வெடுத்து வருகிறார். அதாவது ஆந்திராவில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து இப்போ கேரளாவில் ஓய்வெடுத்து வருகிறார். நான் அவரை ஒரு 4-5 முறை பேட்டிக்கு சந்தித்திருக்கிறேன். இத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறோமே, இத்தனை மொழிகளில் பாடியிருக்கிறோமே என்ற கர்வம் கொஞ்சம் கூட இல்லை. தம்பி என்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். யாரையும் விமர்சித்து பேசவே மாட்டார். கான்ட்ரவர்சியான தகவல்களை சொல்லவே மாட்டார். ஏவிஎம்மில் அறிமுகமானவர் ஜானகி. இளையராஜாவின் முதல் படம் அன்னக்கிளியில் பாடியவர் ஜானகி. ஏனென்றால் சுசீலாவை விட ஜானகியின் குரல் இசைஞானி இளையராஜாவுக்கு பிடிக்கும். இளையராஜாவால் அவருக்கு பின்னர் ஒரு பிரகாசமான எதிர்காலம் வந்தது. இளையராஜாவின் இசையில் அதிகமான பாடல்களை பாடியவர் ஜானகி. அதே போல் அவர் மிகப்பெரிய போராளி. அதாவது எப்படின்னா, எல்லாரும் தமிழக அரசு விருதானாலும் சரி, தேசிய விருதானாலும் சரி, எப்படியாவது அந்த விருதை பெற்றுவிட வேண்டும், யார் காலில் விழுந்தாவது, யார் சிபார்சை பெற்றாலாவது அந்த விருதை பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்போடு இருப்பார்கள். ஆனால் இதிலிருந்து மாறுபட்டவர் ஜானகி. 20 வருஷங்களுக்கு முன்பு அவருக்கு பத்மபூஷன் பட்டத்தை மத்திய அரசு தந்தபோது, என்னுடைய திறமை இப்பொழுதுதான் உங்களுக்கு தெரிந்ததா, இத்தனை காலதாமதம் ஏன் என்று சொல்லி அந்த பத்மபூஷன் விபூதை வாங்க மறுத்தவர் ஜானகி. அதே மாதிரி அவருடைய பாடல் வரிகளில் எங்காவது இரட்டை அர்த்தம் அல்லது ஆபாச அர்த்தம் இருந்ததென்றால் பாட மறுத்தவர் ஜானகி. எல்லா கலைஞர்களும் பின்னணி பாடகர்களும் தங்களுடைய குரலுக்கு ஏற்றபடி பாவனை செய்வார்கள். ஆனால் பாடும் பொழுது பாவனையை சிறிதும் காட்ட மறுப்பவர் ஜானகி. அதே போல் ஒரு முறை பாட்டு போட்டியிலே நடுவராக கலந்து கொண்டார் ஜானகி.
அது ஆந்திராவிலே ஹைதராபாத்திலே நடந்தது. அப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாட்டு போட்டியில் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு 2வது பரிசு தான் அவர் கிடைத்தது எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு. சோர்ந்து போனார். உடனே எஸ்பி பாலசுப்ரமணியத்தை தன் அருகில் அழைத்து, கவலைப்படாத தம்பி, நிச்சயமாக மிகச்சிறந்த பாடகனாக நீ வருவே என்று வாழ்த்தினார் ஜானகி அம்மா. ஜானகியை இந்த தகவலை ஜானகி சொல்லவில்லை, எஸ்பி பாலசுப்ரமணியமே சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி எல்லா பின்னணி பாடகர்களுடன் இணைந்து பாடிய பெருமை பெற்றவர் ஜானகி. இளையராஜாவிடம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. பல காலம் இளையராஜா இசையில் பாடவில்லை. ஆனால் இளையராஜா ஜானகியை பற்றி ஒரு வார்த்தை விமர்சிக்கவில்லை, ஜானகி இளையராஜா பற்றி ஒரு வார்த்தை விமர்சிக்கவில்லை. இளையராஜா யாரிடம் மோதவில்லை, எல்லோரிடமே மோதினார். அதே போல் எஸ்பி பாலசுப்ரமணியத்திடம் மோதியது போல ஜானகி அம்மாவிடமும் இளையராஜா மோதல் தொடர்ந்தது. அதுக்கு பிறகு பேசிக்கொண்டார்கள், பாடினார்கள், இசையமைத்தார்கள், அது வேறு விஷயம். பல வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர் ஜானகி. இலங்கையிலே அவருக்கு மிகச்சிறந்த விருது வழங்கப்பட்டது. இலங்கையில் ஒரு பின்னணி பாடகிக்கு மிகச்சிறந்த அரசு விருது கௌரவிக்கப்பட்டது முதல் முறை ஜானகி அம்மாவுக்கு தான். இலங்கையில் அவருக்கு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. ஜானகி மெலடிஸ் என்று ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸில் பல கேசட்டுகள் வெளிவந்திருக்கின்றன. இப்போது நடைபெறுவது போல எல்லா படங்களுக்கும் இசை வெளியீட்டு விழா அப்போதெல்லாம் இல்லை. அதனால் ஜானகியுடைய பேச்சுக்களை நாம் மீட்க முடியாமல் போனது. இப்போ தானே எல்லா படங்களுக்கும் இசை வெளியீட்டில் வைக்கிறாங்க. எம்ஜிஆர், சிவாஜி படங்களுக்கே அப்போல்லாம் இசை வெளியீட்டுகளை கிடையாது. படம் போட்டு காமிப்பாங்க, படத்தை நாங்கள் விமர்சனம் எழுதியிருக்கிறோம், அவ்வளோதானே தவிர இசை வெளியீட்டு என்று கிடையாது. இப்போல்லாம் கூட பின்னணி பாடகர்கள், பாடலாசிரியர்கள்லாம் இசை வெளியீட்டுகளால் பேசுகிறாங்க, அப்போல்லாம் கிடையாது. அதனால் ஜானகியுடைய பல சொற்பொழிப்புகளுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்பது தான் உண்மை. அதே போல் எல்லா நடிகைகளுக்கும் ஜானகி குரல் கொடுத்திருக்கிறார். அது பானுமதியை தவிர. ஏன்னா பானுமதி சொந்த குரலில் பாடுவார். சரோஜாதேவி, பத்மினி, ராகினி, தேவிகா எல்லோருக்கும் ஜானகி பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிகமான டேக்குகளை எடுக்காதவர் ஜானகி. ஒரு முறை சொன்னால் அதை அட்சர சுத்தமாக இசையமைப்பாளர் விரும்பியபடி பாடக்கூடியவர் ஜானகி. ஜானகி அம்மா அந்தனபுரத்தில் பிறந்தார், பிராமண பெண்ணாகவே வாழ்ந்தார். அவர் நான்வெஜ்ஜு சாப்பிடுவதே இல்லை. அவருடைய கணவரும் அந்தனர் தான், அவருடைய மகனும் அந்தனராகவே வாழ்ந்தார். இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு பிராமணத்தி என்று எந்த இடத்திலும் கூட்டத்திலும் ஜானகி தன்னை பெருமிதப்படுத்தி சொன்னதே இல்லை. அதற்கு காரணம், அந்த சமயத்திலே பின்னணி பாடகிகள் பலர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இதன் காரணமாக அவர் ஒருபோதும் நான் பிராமணத்தி என்றோ அந்தனர் என்றோ சொல்லிக் கொண்டதே இல்லை ஜானகி. அதே போல் நான் பார்த்த வரைக்கும் அவர் வெள்ளை உடையிலே தான் அவரை பார்த்துருக்கேன். வெள்ளை உடை, டை அடிக்க மாட்டார், அப்படியே பறந்து கிடக்கும் அவருடைய கேசம், அதாவது தலைமுடி வந்து பரபரன்று. அப்படித்தான் நான் அவரை பார்த்துருக்கேன். வெள்ளை உடை ஏன் கட்டிக்கொண்டீர்கள் என்று சொன்னால், கணவனை இறந்தவர். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளவு பளிச்சென்ற வெள்ளை உடையில் காட்சியளிப்பார் ஜானகி. ஜானகி அம்மாவுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. இனிமேல் யாரும் ஜானகியை போல் பிறக்க முடியாது. அப்படியே ஜானகி போல் பிறந்து பின்னணி பாடையாக இருந்தாலும் 40,000 பாட்டு என்றதுக்கே நேரம் பத்தாதியா. 40,000 பாடல்களை பாடியிருக்கிறார், 17 மொழிகள். எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி பல நற்குணங்களை கொண்டவர், கிசுகிசில் மாட்டாதவர். முக்கியமாக என்னென்னா, நான்லாம் இப்போ பலரை பற்றி இறந்த பிறகு சொல்லியிருக்கிறேன். எப்படியாவது ஒரு 10% 20% கான்ட்ரவர்சி நான் சொல்லுவேன். நானும் யோசித்து பார்க்குறேன். என்னுடைய 45 வருஷ சினிமா அனுபவத்தில்
ஜானகிமாவை பற்றி கான்ட்ரவர்சி என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. கான்ட்ரவர்சியில் சிக்காதவர் ஜானகி. எவ்வளோ பெரிய நல்ல குணம் பாருங்கள். எனவே இனிமேல் ஜானகியை போல் ஒருவரை நாம் காணப்போவதில்லை. ஆனால் ஜானகியை பாடிய பாடல்கள் அத்தனையும் நம்முடைய நெஞ்சத்தை நிறைந்திருக்கும். பின்னணி பாடகி ஜானகியுடைய ஆன்மா இறைவனடி நிலையில் இளைப்பார இறைவனை பிரார்த்திக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.